சாட்டர்டே ஈவினிங்கில் ஃப்ரைடே ஒர்க்கை தூக்கி போட்டுடலாமா? நேற்று பண்ண அழகான உருளி டெக்கரேஷன் மட்டும் இல்லாமல் இந்த மல்லியை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசு தெரியுமா? மொட்டாக இருக்கும்போது நம்ம குட்டி கார்டனில் அழகான குட்டி கிருஷ்ணரை அழகாக க்ளீன் பண்ணி அதில் உள்ள கற்கள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சுங்க. க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் டஃப் கொடுக்க தான் செய்யும், ஆனாலும் எவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுக்குன்றது அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தானே தெரியும். மாடு மேய்க்கும் கண்ணே உன்னை போக வேணான்னு சொன்னேன்னு அழகாக குட்டி கிருஷ்ணரை நம்ம கார்டன்லேயே உட்கார வச்சாச்சு. நான் சொன்னாலும் போக மாட்டாருங்க, எங்கே இருக்கணும்னு அவங்கவுங்க நினைக்கிறது தான். அழகாக கீழே ஒரு அகண்ட தீபம் அழகாக ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் அழகுக்கே அழகு சேர்க்கக்கூடிய மகாலட்சுமி தேவிக்கும் பூவு அலங்காரம்லாம் பண்ணியாச்சு. மஞ்சளில் ஒரே ஒரு சின்ன துண்டு அரிசி மாவையும் போட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் இயேசுநாதருக்கும் நம்ம சாய்பாபாவுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம விநாயகர் இல்லத்திற்கும் ரொம்ப அழகாக வச்சாச்சு. நம்ம துளசி பூஜை எல்லாமே ஆஸ் யூஷுவல் நேற்று வெள்ளிக்கிழமை ரொம்ப அழகாக பண்ணிட்டோம். என்னோட பழக்க தோஷம் எங்கே பூஜை பண்ணாலும் அங்கே ஒரு விளக்கு இருக்கணும்னு நினைப்பேன். 2 விளக்கு ஸ்டாண்டும் ரொம்ப அழகாக பண்ணியாச்சு. அழகோ அழகு அழகோ அழகுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அழகு தாங்க, கொஞ்சம் நமக்கு பிடிச்ச வேலையை அழகாக செஞ்சோன்னா அழகுக்கே அழகு சேர்க்காமலாம் இருக்கும். அடுத்ததாக சாட்டர்டே டக்குன்னு குதிச்சிருச்சா, அப்புறம் காய போடுறதுக்காக எல்லா துணியையும் காய போட்டாச்சு. நேற்று பாப்பா தான் கோலம் போட்டாங்க, ரொம்ப ஸ்பெஷலாக அழகாகவும் போட்டிருக்காங்க. இன்னைக்கு லாங் வீடியோ வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.